ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான முளைக்கீரை பூண்டு கடையல் தான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இது நம்ம சூடான வெள்ளை சாதத்தில் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சமாக நெய் விட்டு அதோட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மண்சட்டியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 12 பூண்டு உரித்து இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் ஒரு கட்டு அளவு முளைக்கீரை எடுத்திருக்கேன். அதோட வேரை மட்டும் எடுத்துட்டு இதை நம்ம தண்ணியில் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த சைடு பூண்டு கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அலசி எடுத்து வந்த கீரையை இதில் சேர்த்து பூண்டு கீரை எல்லாமே நல்லா வெந்து வரணும். அந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கீரையை நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம கடைசியாக மசிச்சு தான் விட போகிறோம். அதனால் வெந்தாலே போதும், ஈஸியாக மசிக்க வந்துடும். குட்டி குட்டியாக கட் பண்ணணுங்கிற தேவையில்லை. இது நல்லா பூண்டும் கீரையும் நல்லா வெந்து வரணும், நல்லா கொலைய வெந்து வரணும். அதே மாதிரி கீரை எப்போவுமே வேக வைக்கும் போது தட்டு போட்டு மூடி வேக வைக்கக்கூடாது. நல்லா ஓப்பன்லேயே தான் நல்லா வெந்து வரணும். தண்ணி பத்தாமல் இருக்குங்கிறதுனால தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்துறாதீங்க. இது நல்லா வெந்து வந்துருச்சுன்னா உங்களுக்கு இதுவே அதிகமான தண்ணியாக தான் தெரியும். பாருங்கள், கீரை ஃபஸ்ட் டைம் சேர்க்கும் போது கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது நல்லா ஒரு கொதி வந்த பிறகு அது சுருங்கி நல்லா கம்மியாயிடும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஓப்பன்லேயே நல்லா கொதிக்க விடுங்க. மூடி வச்சுட்டா கலர் கீரையோட அந்த பச்சை கலர் மாறிடும். நல்லா மூடி வச்சு வேக வைக்க வேண்டாம். இப்போ ஓரளவு கீரை வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா கையால் எடுத்து மசிச்சாலே நல்லா பேஸ்ட்டாக ஆகுது. இந்த அளவு வெந்த பிறகு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீழே இறக்கிடலாம். அதில் எக்ஸஸாக இருக்கிற கீரை வேக வச்ச தண்ணியை ஒரு குழி கரண்டி வச்சு ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இதை நம்ம கடைசியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு மத்து வச்சுட்டு அந்த கீரை சூடாக இருக்கும்போதே சட்டியை நல்லா பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா கீரையும் பூண்டையும் நல்லா மசிச்சு விடணும். பாருங்கள், பூண்டெல்லாம் எந்தளவு நல்லா வெந்திருக்கு. லைட்டாக அமுக்குனாலே நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா மசிஞ்சு வருது. இப்போ இந்த மாதிரி நல்லா அந்த மத்தை விட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா அந்த சூட்டோடு இருக்கும்போதே இந்த மாதிரி மசித்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக மசியும். அந்த மாதிரி அந்த தண்ணி ஏன் வெளில எடுத்தோம்னா அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம மசிக்கும் போது சீக்கிரம் மசியாது கீரை. தண்ணியெல்லாம் சுத்தமாக எடுத்துட்டு நம்ம மசிச்சாதான் சீக்கிரம் மசியும். இப்போ கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதோட ஓரளவு கீரை மசிச்சாச்சு ஃபுல்லாக. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த கீரை தண்ணியை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், கீரையை நான் எந்த அளவு மசிச்சிருக்கேன்னு பாருங்கள். நல்லா இந்த அளவு நல்லா பேஸ்ட்டாக மசிச்சிருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் கூட விட்டுக்கலாம். நெய் விட்டு தாளிக்கும் போதும் ரொம்ப சுவையாக இருக்கும் கீரை. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு 2 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம கீரையோட சேர்த்துட்டு இந்த கீரையை அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சு லைட்டாக அந்த தாளிப்பு கொடுத்த பிறகு லைட்டாக ஒரு கொதி வரணும். ரொம்ப கொதிக்க வேண்டாம், ஆல்ரெடி வேக வச்ச கீரை தான். லைட்டாக ஒரு கொதி, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். சூப்பராக கீரை கடையல் நல்லா பூண்டு வாசனையோட அந்த தாளிப்புலாம் கொடுத்த பிறகு ரொம்பவே வாசனையாக நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சூடான சாதத்தில் போட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து இதோட பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் இதில் நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு ஊட்டும்போது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த நெய் வாசனைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. கூடவே சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு இதை மாதிரி கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ.